காஃபி வித் அனுவோட மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு வெயில்? பயங்கரமா இருக்கா? அப்பப்பா பயங்கரமா இருக்குங்க. வெயில் தாங்கவே முடியல. கொஞ்சம் காஃபி கூட கொஞ்சம் ஜூஸையும் சில்லுன்னு ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேம் இப்போ ஸ்டேட் போர்ட், சென்ட்ரல் போர்டு எல்லா இடத்துல இருந்த 10th 12th ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வெயில் டென்ஷன் கூட நம்மளோட மைண்ட் டென்ஷனும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிற எல்லா பசங்களுக்கும். சில பேர் ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரீயா என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஈவன் ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற பசங்களுக்கும் இந்த டைம் என்ன மார்க் வருமோ அப்படின்ற ஒரு டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜ் மாதிரி இது ஒரு ஸ்டேஜ். ஸோ கன்ஃபியூஷனுக்கு குறவே இல்லை. அது அப்படி இருக்கும் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம். இந்த டைம் நீங்க மைண்டை கிளியரா வச்சுக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம்ன்றத கிளியரா யோசிச்சு செய்யணும். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ கெட் ஃப்ரம் குட் இன்ஃபர்மேஷன்ஸ், கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்ஸ் கூட ஆர் உங்க ஸ்டாஃப்ஸ் கூட எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், எது பண்ணா பெஸ்டா இருக்கும், ஃபியூச்சருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ ஏஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் அட்டஸ்டச் ஏஐல போய் இறங்க வேணாம். ஏஐ இஸ் அ சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவேன் நான். அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம கோர் சப்ஜெக்ட் கூட. ஸோ தட் உங்களுக்கு மேட்சிங் நல்லா இருக்கும். ஃபியூச்சருக்கு போறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் ஏஐயை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த கோர்ஸையும் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க படிக்கிற கோர்ஸ் கூட ஏஐ கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற கோர்சஸ்க்கு போங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இது அடுத்த பட்சம் நம்ம என்ன காலேஜ் பண்ண போறோம், எந்த கோர்ஸ் பண்ண போறோம், இதெல்லாம் அடுத்து. ப்ரெசண்டா இந்த ரிசல்ட் வர்றப்போ தயவு செய்து யாரும் டென்ஷனை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நம்ம என்ன பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் மார்க்கா வரப்போகுது. மேபி 10 மார்க்ஸ் பிஃபோர் ஆர் 10 மார்க்ஸ் கம்மியா அப்படிதான் வரப்போகுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி சில பசங்க 99 எடுத்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ நான் சென்டம் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. சில பேர் ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு ஹபா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் பசங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபியூச்சரை எப்படியுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன மார்க் வந்தோ அதை மைண்ட்ல ஏத்திட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கோலோட இருங்க. தயவு செய்து இந்த மார்க் மட்டும்தான் நம்ம லைஃபையே திருப்பி போடுறது அப்படின்னு மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மார்க் இப்போ ஒரு கிரைட்டீரியா. உங்களோட அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தேவையில்ல. இதுக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் மார்க். அது இப்போ ப்ரெசண்டா இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மார்க்குன்ற ஒரு கான்செப்டே இல்லாம வேற ஏதாவது புது கான்செப்ட்ஸ் வரலாம். ஏன்னா எப்பயுமே சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல இப்போ பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் ஆஃப்டர் கோவிட் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்கூலு, ஆன்லைன் காலேஜ் செக்ஷன்ஸ், ஆன்லைன் எக்ஸாம்ஸ், இது எதுவுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் முன்னாடிலாம். பட் இப்போ எல்லாமே நமக்கு அது டே டு டே லைஃப்ல அது கேஷுவலா மாறிடுச்சு. ஸோ தட் பி ரிலாக்ஸ். என்ன மார்க் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருங்க. சேம் டைம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். மார்க் மட்டும்தான் மெயினா அப்படின்னு நிறைய பசங்க கேட்பாங்க. மார்க்கும் மெயின் தான், ஆனா மார்க் மட்டும்தான் மெயினா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ தட் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசண்ட்டாக ஒரு நல்ல காலேஜ் போகிறதுக்கு மார்க் தேவைப்படுது. சில காலேஜஸ்க்கு போகிறதுக்கு நம்ம மார்க்கே பார்க்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸில் நம்ம என்ன மார்க்ஸ் எப்படி அப்பியர் பண்ணியிருக்கோம், என்ட்ரன்ஸில் என்ன மார்க்ஸ் எடுக்கிறோம், அதை வச்சு நிறைய காலேஜஸ்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸ்கூல்ஸ்லேயும் அப்படிதான். முந்திலாம் ரொம்ப மார்க்குக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம். பட் இப்போ அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்
ஓரளவுக்கு எல்லா ஸ்கூல்லையும் அந்த மார்க்கை வந்து ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்றதில்ல. ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல வந்து சேர்ந்த பிறகு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. பட் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து மார்க்கை மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு பசங்களை யாரும் செலக்ட் பண்றதெல்லாம் இப்ப இல்லை. எல்லாம் மாறிடுச்சு கொஞ்சம். பட் இன்னும் பழைய மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ எந்த மார்க் வந்தாலும் ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் கோ த்ரூ இட். நம்ம மார்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிங்க. தயவு செய்து இந்த மார்க் வாங்கியிருந்தா இப்படி ஆயிருந்திருப்பேனே, இந்த மார்க் வாங்கியிருந்தா இப்படி ஆயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணா இருக்கு. சம்டைம்ஸ் பேப்பர் ரீவேல்யூவேஷன் போடலாம், எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சாய்ஸஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. மார்க் எது வந்தாலும் அக்செப்ட் இட். அந்த மார்க்குக்கு என்ன படிக்கலான்ட்டு ஃபர்தரா ஃபியூச்சருக்கு யோசிங்க. மார்க்னால நிறைய சூசைட் அட்டம்ஸ் பேப்பரை பார்த்தா நிறைய பார்க்க முடியும். ஈவன் என்ன எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன மார்க் வரும்னு பார்க்க கூட மாட்டாங்க. அந்த பயத்திலேயே நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஸ்டேஜ்ல நிறைய பசங்களுக்கு இது மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் அவாய்ட் இட். இந்த லைஃப நமக்கு கொடுத்தது. ஜஸ்ட் லிவ் அண்ட் என்ஜாய் இட். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. யாரும் ப்ரெஷரை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நீங்க எந்த மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு லைஃப் நிச்சயமா இருக்கு. அது லைஃப் ஃபியூச்சரை கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஈவன் ரொம்ப நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களும் பின்னாடி ஒரு ஜாபுக்காக கஷ்டப்படலாம். மேபி மார்க் ரொம்ப ஆவரேஜா எடுத்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம். எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. எது வேணாலும் லைஃப்ல நடக்கலாம். ஜஸ்ட் கோ டு இட் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஜஸ்ட் அப்டேட் யுவர் செல்ஃப் ஃபார் ஆல் த ஃபீல்டு. நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒன்று படிச்சுட்டேன், ஸோ இதோட எனக்கு படிக்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஃபியூச்சரா படிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ தட் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களா, திருப்பி திருப்பி நான் ஒன்று தான் சொல்கிறேன். பி ரிலாக்ஸ். எந்த மார்க் வந்தாலும் அக்செப்ட் இட். அந்த மார்க்குக்கு தகுந்தாப்புல எந்த காலேஜஸ்க்கு போகணுமா, எந்த ஸ்கூலுக்கு போகணுமா, டிசைட் த்ரூ இட். ஓகேங்களா? யாருமே டென்ஷன் ஆகாதீங்க. இந்த காலேஜஸ் சம்டைம்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு. பை சான்ஸ் பர்சன்டேஜஸ்ல அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காம போயிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதுதான் காலேஜா? அங்க மட்டும்தான் உங்களால ஷைன் பண்ண முடியுமா? கிடையாதுங்க. ஐஐடியில சேர்ந்தாதான் எனக்கு இன்ஜினியரிங்கா? கண்டிப்பா இல்லை. உங்க நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்கன்றது தான் இருக்கு. ஒரு சின்ன காலேஜ்ல இருக்கோமா, பெரிய காலேஜ்ல படிக்கிறோமான்ற கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கும் நான் இதுதான் சொல்றேன். உங்க பசங்க என்ன மார்க் எடுத்தாலும் அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ பெஸ்டா பசங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இத்தனை வரைக்கும் 12th வரைக்கும் அவங்க ஒரு ப்ரெஷர்ஃபுல்ல தான் அவங்க படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ திருப்பி மார்க்குக்காக திருப்பி ப்ரெஷர் பண்ணாதீங்க. என்ன மார்க் வருதோ மார்க்குக்கு தகுந்தாப்புல காலேஜஸ் அப்பியர் ஆகுங்க. எந்த கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் கிடையாதுன்னு இல்லை. எல்லா கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான். எல்லா காலேஜஸும் நல்ல கோர்ஸ் தான். கொடுக்குற கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான். ஸோ எந்த காலேஜுக்கு போனாலும் பரவாயில்ல. நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்னு இருக்கணும். நம்மளை நம்ம எப்பயுமே அப்டேட்டில் வச்சுட்டே இருக்கணும். ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் வருதுங்க. ஜஸ்ட் அப்பியர் ஃபார் ஆல் த எக்ஸாம்ஸ் விச் ரிலேட்டட் டு யோர் சப்ஜெக்ட்ஸ்.
எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அது இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரயில்வேஸில் அதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதுங்க. உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த கோர்ஸ் பற்றி அப்டேட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஸோ பசங்களா, பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மார்க் வர்றது வரட்டும். பி ரிலாக்ஸ். மார்க்குக்கு தந்தாப்புல காலேஜ் பார்த்துக்கலாம். பசங்களை பேரண்ட்ஸ் டென்ஷன் பண்ணாதீங்க. பசங்களா நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. பி ரிலாக்ஸ் அண்ட் பி கூல். பாய். அடுத்த ஒரு நல்ல செக்மெண்ட்டோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.